சந்திர பகவான் என்பவர் தினந்தோறும் பயிற்சி ஆவார். எப்படி குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அதே போல் சனி பயிற்சி வருகிறதோ, சந்திர பயிற்சியும் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒன்று. தினந்தோறும் சந்திர பகவான் பயிற்சியாகிறார். தினந்தோறும் சந்திர பகவானை நாம் வழிபட வேண்டும். அப்படி முடியாதவர்கள், தினந்தோறும் வழிபட முடியாதவர்கள், அமாவாசை, பௌர்ணமி, சந்திராஷ்டம நாட்களில் சந்திர பகவானை வழிபடுவது சிறந்தது. அதேபோல் அமாவாசையும் சந்திர பகவானுக்கு உகந்த திங்கள் கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் சந்திர பகவானை வழிபடுவது சாலச் சிறந்தது. அன்றைய தினத்தில் சந்திர பகவானை வழிபடும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளை அரச மரத்துடைய சுற்றி வர வேண்டும். அதாவது அரச மரத்தை மகாவிஷ்ணு பெருமாளாக பாவித்து 108 முறை வல வரும்போது ஸ்ரீ சந்திர பகவானின் அருள் கிட்டும். அன்றைய தினம் அமாவாசையும் திங்கள்கிழமையும் சேர்ந்து வரும் நாள் அமா சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் அரச மரத்தை சுற்றி வர வேண்டும். அப்படி அரச மரத்தை சுற்றி வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லி சுற்றி வருவது சாலச் சிறந்தது. மூலதோ பிரம்மரூபாய மத்யதோ விஷ்ணுரூபிணே அக்ரத சிவரூபாய விருக்ஷ ராஜயதே நமஹ என்ற மந்திரத்தை சொல்லி 108 முறை அந்த அரசமரத்தை சுற்றி வரும்போது நல்ல பலன்கள், நல்ல அதிர்வலைகள், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி என்பது நமக்கு கிட்டும். இதையே அஸ்வத் பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்கிறார். அன்றைய தினத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளையும் சந்திர பகவானையும் வழிபட்டு நல்ல பலன்களை அடையுமாறு பிரார்த்திக்கிறோம். திங்கள்கிழமை அரச மரத்தை சுற்றும்போது மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும். சுபம்.